தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எது சம்பந்தமா பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா, டெல்லியில் கிட்டத்தட்ட 20 நாட்களாக போராடி வரும் சிஜேபி கட்சியினர் இன்றைய தினம் மத்திய அரசோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து இந்த போராட்டமானது நிறுத்தி வைக்கப்படுமா அல்லது இவர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் வரை நடத்தப்படுமா என்பதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதான் மக்களே, நீட் தேர்வினுடைய வினாத்தாள் கசிவு, அது மட்டுமல்லாமல் நீட் தேர்வில் நடக்கும் பல்வேறு குளறுபடிகளை கண்டித்து இந்த ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலக வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து கிட்டத்தட்ட 20 நாட்களாக இந்த சிஜேபி கட்சியினர் டெல்லியில் போராடிட்டு இருக்காங்க. இந்த போராட்டத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒன்றிய பாஜக அரசானது பல்வேறு அடக்குமுறைகளை ஏவி இந்த போராட்டத்தை கலைக்க பல்வேறு முயற்சிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் இந்த போராட்டமானது நாளுக்கு நாள் விரிவடைஞ்சுக்கிட்டே போகுது. இது டெல்லியில் மட்டுமல்லாமல் அண்டை மாநிலங்களிலும் இந்த போராட்டமானது விரிவடைகிறது. இது மிகப்பெரிய ஒரு மாணவர் எழுச்சியா மாறிடும். இது மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை நமக்கு ஏற்படுத்திடும்ன்றத மனதில் கொண்டு இந்த ஒன்றிய பாஜக அரசானது இன்றைய தினம் இந்த சிஜேபி கட்சியினரை சார்ந்தவர்கள் பேச்சுவார்த்தைக்கு அழைச்சிருக்காங்க. இவங்க ஆரம்பத்துல பேச்சுவார்த்தைக்கு நாங்க வரமாட்டோம், யாரா இருந்தாலும் எங்களை நாங்க போராடக்கூடிய இடத்துல சந்திங்க அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் தற்பொழுது அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு ஒத்துழைப்பதாக தகவல் வந்திருக்கு. எனவே அதன் அடிப்படையில் மத்திய அமைச்சர்கள் 2 பேர், அதாவது ஜே.பி. நட்டா, ஜிதேந்தர் சிங், இவங்க 2 பேர் தலைமையிலையும் சிஜேபி கட்சியினை சார்ந்த 2 மாணவர்கள், சௌரங்கதாஸ், அசுதோஷ் ரங்கா என்ற 2 மாணவர்களும் பாத்தீங்கன்னா இந்த பேச்சுவார்த்தையில கலந்துக்கிறாங்க. இந்த பேச்சுவார்த்தையில் 3 முக்கிய கோரிக்கைகளை இந்த சிஜேபி கட்சியினர் முன் வச்சிருக்காங்க. அது என்னென்ன கோரிக்கைனா, முதலாவதாக நீட் தேர்வில் நடந்த குளறுபடிகளுக்கு பொறுப்பேற்று இந்த ஒன்றிய கல்வி அமைச்சர் இருக்கார்ல தர்மேந்திர பிரதான், அவர் நிச்சயமாக பதவி விலகணும். இரண்டாவதாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது காவல்துறை போடப்பட்ட வழக்குகளை திரும்ப பெறணும். அவர்கள் மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது. அது மட்டுமல்லாமல் நீட் தேர்வால் உயிரிழந்தவர்களுக்கு சுமார் 1 கோடி ரூபாய் நீங்க இழப்பீடு வழங்கணும் அப்படின்ற 3 கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. இந்த 3 கோரிக்கைகளை 2 கோரிக்கைகளை ஒன்றிய அரசு உடன்படுறாங்க. அந்த ஒரு கோரிக்கையில அவங்க உடன்படல. அந்த ஒரு கோரிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கல்வித்துறை அமைச்சர் இருக்காருல்ல தர்மேந்திர பிரதான், அவர் பதவி விலகிறது சம்பந்தம், அதில் மட்டும் அவங்க உடன்படல. மற்ற 2 கோரிக்கைகளை அவங்க உடன்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பேச்சுவார்த்தை நடத்திய 2 மாணவர்களும் செய்தியாளர் சந்திப்புல கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இப்ப இதனைத் தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தையானது கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த போராட்டமானது முடிவுக்கு வரும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்துல இந்த கரப்பான் பூச்சி கட்சியினுடைய தலைவர் இருக்கார்ல அபிஜித் தீப்கே, அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, ஒரே வார்த்தையா, தர்மேந்திர பிரதான் பதவி விலகிறது தான் எங்களுடைய போராட்டத்திற்கான முதல் கோரிக்கை. அந்த கோரிக்கையை நிறைவேற்றலைன்னா நிச்சயமாக இந்த போராட்டமானது தொடர்ச்சியாக நடைபெறும். அது மட்டுமல்லாமல் இது ஒட்டுமொத்த இந்திய அளவில் நாடு தழுவிய ஒரு போராட்டமாக மாறும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அதான் மக்களே, ஒன்றிய பாஜக அரசானது இந்த போராட்டம் மாணவர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்தி நமக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை தரும் என்பதை மனதில் கொண்டு இந்த போராட்டத்தை கலைப்பதற்காக பல்வேறு அடக்குமுறைகளை கையாண்டாங்க. அது எதுவுமே வேலைக்கு ஆகல. இவங்க எந்த அளவுக்கு அடக்குமுறையை ஏவுறாங்களோ அந்த அளவுக்கு இந்த போராட்டம் மிகப்பெரிய அளவுல மாறிக்கிட்டு இருக்கு. இப்ப டெல்லியை தாண்டி இன்னைக்கு தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா போன்ற பல்வேறு மாநிலங்கள்ல மாணவர் அமைப்பினர் இந்த கரப்பான் பூச்சி கட்சியினருக்கு ஆதரவா போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. நீட் தேர்வு நிச்சயமாக ரத்து செய்யப்படும் அல்லது இந்த அமைச்சர் இருக்கார்ல தர்மேந்திர பிரதான், அவர் பதவி விலகுவாரு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எல்லாம் எதிர்பார்த்தோம். ஆனால் இன்றைய தினம் இவர்கள் பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்காங்க. பேச்சுவார்த்தையில் சுமூகமான சூழல் எட்டப்படாத நிலையில் இது அடுத்த கட்டமா என்னவா மாறப்போகுதுன்னு தெரியல. ஏற்கனவே இந்த கரப்பான் பூச்சி கட்சியினுடைய தலைவர் அபிஜித் தீப்கே அவர்கள் நாடு தழுவிய அளவில் இந்த போராட்டத்தை நடத்த போறதாகவும் ஊடகங்கள் வாயிலா கருத்து தெரிவிச்சிருந்தாரு. இது பெரிய போராட்டமா மாறுமா அல்லது இந்த ஒன்றிய பாஜக அரசு இவர்கள் முன்வைத்த 3 கோரிக்கைகளை நிறைவேற்றி இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்ப்போம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.